எடுத்தோம். நான் என் பர்த்டேக்கு எடுத்தேன் கடையில். கிளம்பிட்டு இப்படி போட்டு எடுக்கணும் போட்டோ. இருக்குடா போடாடி. ஹாய் மை ஃபேமிலிஸ், குட் மார்னிங். இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஃப்ரைடே காலையில குட் ஃப்ரைடே டேலாம் பார்த்தீங்கன்னா 5:30க்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் அப்போ வீடியோஸ் எடுக்கல, இப்போதான் வீடியோஸ் எடுக்கிறோம். மணி 7:30 மணிக்கு பக்கமாக ஆயிடுச்சு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள பார்த்தோம்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீ என்ன கொடுக்க போற? கொடுத்தது பத்தாதா? நீ இன்னும் கொடுக்க போற? இந்த மேடமுக்கு வந்துட்டு குட் ஃப்ரைடே அன்னைக்கு நட்சத்திர பிறந்தநாள். 20வது வயசுல தான் நாங்கள் நட்சத்திர பிறந்தநாள் கொண்டாடுறோம். இன்னைக்கு வந்து நட்சத்திர பிறந்தநாள். இதுல இருந்து இன்னொரு 9 நாள்ல இவங்களோட பிறந்த டேட் வந்துடும். பங்குனி 30, ஏப்ரல் 13 வந்துடும். சரிங்களா? இப்போவே இவங்களுக்கு வந்து கிஃப்ட் பார்த்துட்டே இருப்பீங்க. சண்டைக்கரையிலையோ இல்லை கவிசோர்லையோ இன்ஸ்டாவிலையோ போட்டுகிட்டே இருப்போம். ஒவ்வொருத்தராக கிஃப்ட் கொடுக்குறாங்க. நான் ஃபர்ஸ்ட் கிஃப்ட் கொடுத்தேன், அடுத்து கொடுத்தாங்க. ஸோ இந்த வருஷம் பிள்ளைக்கு எத்தனை கிஃப்ட் வருது பாரு. இன்னைக்கு நம்ம போகிறோன்னா, நான் நேற்றுலாம் பேங்க் அங்கே இங்கே போனாலும் வீடு வாசல் கழுவுல எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். வீட்டை தொடச்சி விட்டு சாம்பார் தாளிச்சு விட்டுருக்கேன். நம்ம வந்து சாப்பிட்டு கிளம்பி போகலாம். உனக்கு தான் 16வது வயசு பர்த்டேக்கு ஏகப்பட்ட கிஃப்ட் வந்துச்சு. என்ன கிஃப்ட்? சரிங்களா? இப்போ நம்ம எந்த கோயிலுக்கு போறோம் அப்படின்னா, சிவன் மலையா? இல்ல, இவ வந்து இவளுக்கு வந்து ஆசை அழகு மலையா? ஆசைன்ட்டு வாய் அழகு மலை போலாம் அப்படின்ட்டு. அது எங்க இருக்கு? நம்ம போனோம்ல, எங்க பார்க் இருந்துச்சு. உளுந்தியா? அதில் விளையாடும் போது உளுந்துனே, சர்க்கிள் விடும் போது அங்க போலான்ட்டு. ஏன்னா அங்க ஸ்டெப்ஸ் கம்மியா இருக்குமா, அப்புறம் வந்துட்டு அங்க பீஸ்ஃபுல்லா இருக்குமா, அங்க போலான்னு சொல்லியிருக்காங்க. அங்கதான் பாம்பு பூரா எல்லாம் வரும். கூட்டம் இருக்காதாமா, அங்க போலான்னு இருக்கா. சரி ஓகே, அங்க போலாம். எனக்கு போட்டோ எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்க இருந்து எத்தனை கிலோமீட்டர்? ஒரு தெரியாது, 30-40 கிலோமீட்டர் வரும். அவ்வளவுதான், ஒரு கம்மி தான். நான் ஒரு மலை பார்த்தோம். இங்க இருந்து 12 கிலோமீட்டர் 13 கிலோமீட்டர்லயோ? நம்ம ஏற்கனவே போயிட்டு வந்தோம்டா. தெரியுமா? போனோமா? அங்க கூட போய் டேபிள் ரோஸ் புடிங்கிட்டு வந்தீங்கல்ல? புடிங்கிட்டு வந்தோம், ஆட்டை போட்டு வந்தோம். அதனால வந்து இன்னைக்கு என்னன்னா டக்குன்னு கிளம்பிட்டு நம்ம அங்க போலாம். இன்னைக்கு டே அப்படிதான் போக போகுது. இப்ப இன்னைக்கு ஆமா, நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போலாம். கிளம்பி இருக்கணும். வெயிலெல்லாம் முடியாது. நம்மளால வண்டி ஓட்ட முடியும் பாரு. புள்ள பிறந்த அன்னைக்கு போலாம். பாரு கையை பாரு. போலீஸ்கார ஏற்கனவே புடிச்சு 2000 ரூபாய் ஃபைன். எலெக்ஷன் டைம் அந்த செக் போஸ்ட் எல்லாம் கண்டிப்பா பிடிப்பாங்க. அப்புறம் இப்ப நம்ம ட்ரிபிள்ஸ் அடிச்சோன்னு ஒரு செக் போஸ்ட்க்கு பிடிப்பானுங்க. அதனால ஏகப்பட்ட செக் போஸ்ட் தான போற வழியில. பட் இன்னைக்கு உனக்கு எக்ஸாம் இருக்கா? இல்ல, எனக்கு லீவு. அப்ப இவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறாங்க. 2 hours பர்மிஷன் சீல கட்டிட்டு. சரி தம்பி, நேற்றே கூப்பிட சொன்னி, இன்னைக்கு போகும்போது கொடுத்துட்டு போகலாம். பார்த்தீங்கன்னா மில்லட் தோசைக்கு மாவு நைட்டு அரைச்சி வச்சேன். இதெல்லாம் எப்போ பண்ணீங்க? கடைக்கு போனோம்ல, அந்த கேப்ல காலையில ஊற வச்சிட்டோம். நான் கடைக்கு போனேன். மில்லட் நம்ம போனோம்ல, அப்ப அரைச்சிக்கிட்டு இருந்துச்சு, மிக்ஸி ஓடிச்சுல்ல. ஆமா, அதுதான். அதுக்கு எப்படி கத்துற? சோ வந்து இட்லி ஊஞ்ச பாக்கணும் நைட் வரைக்கும். எனக்கு சரியா திருப்பி நீயே அப்படிதான் இருந்த. நீ வந்து அழகெல்லாம் வைக்காத. ஃபர்ஸ்ட் நீ சரி, நீ காலை டிஃபன் இதுதான், மதியத்துக்கு பார்த்துக்கலாம். சரிங்களா? நொட்டு வாங்க உனக்கு வெளிய பணம் வச்சிருக்கியா? உன் பைசா எடுத்து கொடுக்கும். நீ செஞ்சு வெளியில போலான்னு கேட்காதீங்கடா. உங்ககிட்ட பணம் இல்லடா, ப்ளீஸ். நேற்று 1.5 லட்சம் ரூபாய்க்கு நகை வச்சேன்டா. சத்தியமா இந்த பணம் பத்தல. உண்மையா சொல்றேன், பத்தல. சரி வாங்க, இந்த பக்கம் பாருங்க. எப்படி இருக்கு? எனக்கு நல்லா இருக்கு.
இன்னைக்கு டைட்டா இருக்குல்ல? டைட்டாக இருக்கு, கரெக்டாக இருக்கு. தொப்பா அசிங்கமா தெரியல? இல்லையே. அப்பதான் தெரியுது அப்பட்டமா. இல்லை. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து 3 செட்ல 3 செட்டு 3 பேருமே வச்சுருந்தோம். ஆனால் இப்போ உங்கள் 2 பேர்ட்டையுமே இல்லை. ரீசெண்ட் டைமில் நீங்கள் போடுறதே இல்லை. பைசா கொடுத்து நம்ம 3 செட் வாங்கினா உனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. உனக்கா அக்காக்கா? நம்ம பொட்டிக்லேருந்து ஒன்று எடுத்தோம். நான் என் பர்த்டேக்கு எடுத்தேன் கடையில். அம்சமாக ரெடி ஆகுறீங்க. எஸ் ஆகுங்க. ஆனால் நம்ம எவ்வளோ சீக்கிரம் போகணும்னு நினைக்கிறோமோ அவ்வளோ லேட்டாக போவோம். அது எப்போவுமே அப்படிதான். காலைல டைம் பத்தல. எஸ் சரி ரெடியாகுங்க. அம்மா ட்ரெஸ்ஸை ஃபுல் வியூவில் பாருங்க. அம்மா இப்படி திரும்புமா, இப்படி திரும்புமா, பூ வச்சுட்டு திரும்புமா, ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்கட்டும். வேர்ல்ட் இப்போயாச்சும் அவங்க ட்ரெஸ்ஸை முழுசாக காட்டுவீங்களா? பூவை வையும், பூ வச்சுட்டு அங்கே போய் நில்லுமா. அங்கேயே அப்படி திரும்ப இல்லை. எனக்கு கொஞ்சம் கருப்பாக தெரியுதா, பட் பரவாயில்ல. நில்லு மட்டும் கொஞ்சம் கருப்பா தெரியுறாங்க பத்தியா? அங்க நிக்கிற நீ சிரிக்கணும் ஃபோட்டோ எடுக்கல சரிங்களா? நீங்க அப்படி சொல்றீங்கன்னா நாங்க சிரிச்சிருப்போம் சரிங்களா? நிஜமா கொஞ்சம் கருப்பா தெரிஞ்சா அப்புறம் ஃபோட்டோ எடுக்கப்புறம் என்னதான் பிடிச்சி திட்டுவா. அதுக்கு நான் முன்னாடியே சொல்லிடலாம்ல. அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்க வேண்டியது. அஃப்கோர்ஸ். புள்ளியோட நட்சத்திர பிறந்த நாளைக்கு எத்தனை பூ சாமிக்கு வச்சு மா வச்சு செவ்வாய்க்கிழமை கூட வைக்கலாம் திருப்பி. இவ்வளோ பூ ஒரே நாளில் வைக்கணும்னு இல்லை. செவ்வாய்க்கிழமை நார்மல் தான், ஒரு விசேஷமும் கிடையாது. தப்பா நினைச்சுக்காதீங்க, நம்ம வீட்டு கடைக்குட்டி சொல்லிட்டாங்க சரிங்களா? அதனால நான் வந்து எடுத்துட்டேன். இது தப்பா நினைக்க கூடாது, நான் சொல்லிடுறேன். மன்னிச்சிடுங்க. அப்புறம் வீடு ஃபுல்லாக அந்த பூ ஸ்மெல் மட்டும்தான் வரும். மன்னிச்சிடுங்க, எடுத்துறேன். எடுத்ததுக்கு அப்புறம் எதுக்கு இத்தனை மணிப்பு? எடுத்துறேன்னு இருந்தாலும் மறுபடியும் கேட்பேன். சரி கேளு. எனக்கு ஒரு பாண்டிங். சரி திரும்பி கேளுங்க. மார்னிங் மசாலா சாய் அங்கே இருக்குமா? யுவர் மார்னிங் மசாலா சாய். அம்மா உனக்கு இந்த மாதிரி பானையில் வந்துட்டு டீ குடிக்கணும் இருக்காம்மா? மா பானையில் டீ குடிக்கணும்னு பானையில் டீ சில்லி ரசமே. என்ன பண்றீங்க? இந்த எனக்கு ஒரு வீடியோ எடுக்கணும்னு ஆசையா இருக்கு. கோயிலுக்கு போறேன், பூ ஜாஸ்மின் வாங்கிட்டு வரியா? கோயிலுக்கு போனா பூ போட்டுட்டு தான் போவேன், அதை எடுக்கலாமா? 3 பேருமே எட்ரா டைலாக்கா? எனக்கு பூ இப்படி வச்சு விடலையா? அப்படி சரி வச்சு வேண்டாம், எடுக்கலாம். இப்போ நாங்கள் வந்து கிளம்பிட்டு இப்படி போட்டோ எடுக்கணும். போட்டோ கிளம்பிட்டோம். அதுக்குள்ளார ப்ரமோஷன் வீடியோ வந்துச்சு, அதை ஷூட் பண்ணிட்டோம். அதான் மணி வந்து 11. தப்பா நினைச்சுக்காதீங்க, என்னடா அவங்களுக்குலாம் ப்ரமோஷன் பண்றேன்னு. அது வந்து நம்மளோட வேலை, பணத்துக்காக நம்ம பண்றது. நம்மளோட உரிமையை நம்ம தான் முடிவு பண்ணோம். ஸோ நான் பண்றேன் நீங்க பண்ற அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அது என்னோட ஒர்க்கு. இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸ் வேலைக்கு போறோம், ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறோம், பேசிட்டே அப்படியே அங்கே உள்ள இருந்து ஒரு ஆள் தூக்கிட்டப்போ நம்ம வந்து போறோம் அப்படின்னா நமக்கானது அந்த இடத்துல பிடிச்சாலும் முடிக்கலினாலும் வேலை செய்ய சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரிதான் இது. நீங்க எதுவும் தப்பா நினைக்க கூடாது சரிங்களா? பட்டு தான் அழகு புள்ள. பட்டு ஏன் வீரகுல பட போறியா? போட்டுருமா வீரோவல போடுவோமா 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 பண்ணலாமா? ஒரு ஆள் தூக்கியாச்சு, ஒரு ஆள் ஆல்ரெடி வெளில போயிட்டாங்க. கதவு சாத்திருக்கா. ஒரு ஆளை தூக்கிட்டு இருந்தாச்சு, ஒரு ஆள் ஆல்ரெடி வெளில போயிட்டாங்க. இன்னொரு ஆள் எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு தூக்கணும். எங்கடா எங்கடா யாருடா? இன்னொரு ஆள் எங்க? அந்த இதுக்குள்ள அவனை விட்டுட்டு வரல. இவனை கூட வேற மனசும் வராது. மற்ற 2 கூட துரத்தி விட்டுடலாம், பட்டு விடுறதுக்கு மட்டும் மனசே வராது.
அப்படியே தூங்கும் பட்டு. சேரை வெளில எடு ஃபஸ்ட்டு. அவர் வந்து உஷாராயிக்கிறாரு இப்பெல்லாம் அங்கே போய் தூங்குறது. ஐயோ அப்படின்னு உஷாராயிக்கிறான் அப்போ. அழகன்னா அழகா கூப்பிட்டா வந்துடுறது. இப்போலாம் கிளம்பியாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:20. ஏக்கா 11:15 11:16 சொல்லிக்கிட்டே இருப்பேன். கரெக்டான டைம் சொல்கிற வரைக்கும் போகலாம். இருக்குடா போடாடி. ஏன் தங்கத்துக்கு வண்டி தங்கத்துக்கா? உனக்காகவே ஊஞ்சல் வெயிட்டிங்மா. இப்படி மயில் அழகாக தான் இருக்கேன். கொஞ்சம் முடிவு வந்து சரி பண்ணிக்கிறேன். அதுக்கு சீப் எடுத்து போட்டு கொண்டா தண்ணி குடிச்சிட்டு இங்கே போட்டு வாட்டர் பாட்டில். சுடுது என்னங்க பண்றது? அப்படிதான் சொல்லுவோம். சுடுதுங்க போங்க. அப்படிதான் சொல்லுவோம். சரியான கடுப்பாயிடுச்சு. சரியான வெயில். காலெலாம் வெந்து போச்சு. ஐயோ ஐயோ முடியல. எக்ஸாம் வச்சுக்கிட்டு என்னமா பண்ணிடுவோம். செம் எக்ஸாமுங்க ஒரு ஃபீலே இல்லை பாப்பா. உனக்கு மண்டே எக்ஸாம். நாளைக்கு 2 நாள் தான் இருக்கு. எனக்கு மண்டே நோடியும் டியூஸ்டே எக்ஸாம். ஐயோ பாப்பா அதுதான் பாரு. எனக்கும் தெரியும். வந்துட்டோம். ஷால் எடுத்துட்டீங்களா? ஐயோ கால் எரியுது. எனக்கு விழுந்துருச்சு ஆல்ரெடி. வண்டியில் வரும்போதே கட்ட வரல. சாமி புள்ள வைர புள்ள. வீட்டுக்கு எப்படி நல்லபடியா வந்துட்டோம். நாங்க செம்ம டயர்டு. இன்னும் கொஞ்சம் இப்படி வாங்க. லைட்டு வெளிச்சம் இந்த வெளிச்சம் கண்ணால் அடிச்சு. ஏன்னா நம்ம போன டைம் அப்படி 3 பேரும் பயங்கர டயர்டாயிட்டோம். எப்படா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவோம் படுப்போங்கிற மாதிரி ஆயிட்டோம். பட் ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சரி இப்போ எல்லாம் அவுத்துருவோம். நம்ம கோயிலுக்கு நல்லபடியாக போயிட்டு வந்தாச்சு. அப்புறம் ஈவினிங்கே அந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சரியா டயர்டெல்லாம் போனதுக்கப்புறமா அங்கே நடந்ததெல்லாம் கொஞ்சம் பேசிட்டு பண்ணிக்கலாம். இப்போல்லாம் வந்து